கோமியத்தில் வந்து நிறைய சக்திகள் இருக்குது, பிணிகளை நீக்கும், அதில் வந்து நிறைய பாக்டீரியாக்களை அழிக்கும் திறன்லாம் இருக்குது. ஸோ அவ்வப்போது அதை எடுத்துக்கணும்னு சொல்கிறார் இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ தெரிஞ்சிடலாம் அந்த ஐஐடி டீனுக்கு. மெஸ்ஸில் தினம் காலையில் ஒரு டம்ளர் கோமியம் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ண வேண்டியதானே பசங்களுக்குலாம். இவரும் சேர்ந்து சாப்பிடலாமே, பிடிக்கலாமே. மத்தியானத்தில் இன்னும் கேட்டால் சாணியில் வந்து ஆன்டிவைரல் இருக்குது, வைரஸை கொள்கிற சக்தி இருக்குது. சாணியை வந்து அப்படியே சாம்பாரில் ஊற்றி கரைச்சி மத்தியானம் சாணி சூப் அப்படின்னு கொடுக்கலாமே. எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். யாரோ ஒருத்தர் சொல்கிறா கூட பிரச்சனை இல்லை. ஐஐடி மாதிரி இந்தியாவோட முன்னணி கல்வி நிறுவனத்தோட இயக்குனர் சொல்கிறது தான் எப்படி போய் சேரும்? பொறியியல் துறையிலே மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறது ஐஐடின்னுவாங்க. ஐஐடிங்கிறது வந்து ஒரு பெரிய படிப்பாளிகள் இருக்கிற இடம்னு ஒரு காலத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ அது வந்து சாமியார் படப்பாம்பு மாறிடுச்சு. மாட்டு மூத்துறதுக்கு பேரும் மாப்சி அப்படின்னு வச்சு வைக்கலாம். பெப்சி மாதிரி மாப்சி, மாட்டு மூத்திரம், மாப்சி வைக்கலாம். அவர் அதை நான் தான் சொல்கிறேன்னு, ஐஐடி ஹாஸ்டலில் வந்து டெய்லி காலையில் இது பெட் காஃபிக்கு பதிலாக கோமியம் எல்லாத்துக்கும் ஒரு டம்ளர் குடிச்சு சப்ளை பண்ணலாமே. சாணியை கரைச்சி சாம்பார் வைக்கலாமே. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் டாக்டர். சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோட்டி அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, கோமியத்தில் வந்து நிறைய சக்திகள் இருக்குது, பிணிகளை நீக்கும், அதில் வந்து நிறைய பாக்டீரியாக்களை அழிக்கும் திறன்லாம் இருக்குது. ஸோ அவ்வப்போது அதை எடுத்துக்கணும்னு சொல்கிறார் இல்லையா? இது அறிவியல் ரீதியாக உண்மைதானே? அது கோமியத்தில் மற்ற மனுஷன் இதுலேயே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய், ராஜ்நாராயண் இவங்கெல்லாம் காலையில் மொரார்ஜி வந்து தன்னுடைய மூத்திரத்தை, தன்னுடைய சிறுநீரை அவரே குடித்தார். டெய்லி? ஆமாம், டெய்லி. அது என்னென்னா, அது மருத்துவ ரீதியாக அது உண்மை. என்னென்னா, நம்முடைய ஹார்மோன்ஸு மற்ற இதெல்லாம் நிறையா வந்து அந்த சிறுநீரில் தான் வருது. அந்த இன்னும் சொல்லப்போனால் கர்ப்பிணி பெண்களுடைய சிறுநீரில் வந்து பல சக்திகள்லாம் இருக்குதுன்னுவாங்க. அதனால் அதெல்லாம் எடுத்து குடிக்கலாம், இது பண்ணலாம், தப்பு இல்லை, தப்பு கிடையாது. அது உங்களுக்கு மொரார்ஜி மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா செய்யலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ தெரிஞ்சிடலாம் அந்த ஐஐடி டீனுக்கு. மெஸ்ஸில் தினம் காலையில் ஒரு டம்ளர் கோமியம் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ண வேண்டியதானே பசங்களுக்குலாம். இவரும் சேர்ந்து சாப்பிடலாமே, பிடிக்கலாமே. மத்தியானத்தில் இன்னும் கேட்டால் சாணியில் வந்து ஆன்டிவைரல் இருக்குது, வைரஸை கொள்கிற சக்தி இருக்குது. சாணியை வந்து அப்படியே சாம்பாரில் ஊற்றி கரைச்சி மத்தியானம் சாணி சூப் அப்படின்னு கொடுக்கலாமே. எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். நாடு ஒரு பக்கம் முன்னேறிட்டு இருக்குது. அண்ட வெளியில் பிரபஞ்சத்தில் 2 செயற்கை கோள்களை ஒன்றா இணைக்கிற இதெல்லாம் முயற்சியெல்லாம் நடத்திக்கிட்டு அந்த பக்கம் ஒரு பக்கம் அறிவியல் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் இவங்க இந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இது வழக்கமாக நடக்கிறதா. அறிவியலுக்கும் அறியாமைக்கும் மத்தியில் இந்த போட்டி எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்குது. நாம் ஒரு பக்கம் இழுத்து பார்ப்போம், அவங்க விட மாட்டாங்க. ஐஐடி மாதிரி இடத்துலையும் கல்லூரிகள் கட்டுவாங்க. இந்தியாவில் மாத்திரம்னா ராமர் கோயில் கட்டுறோம். அது பிரதம மந்திரியை இப்போ அப்படின்னு நிற்கிறாரு. இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு சொல்லியிருக்கிறான். இந்தியாவில் தொழில் வளர்ச்சியாக அடியோடு நின்று போச்சு, பல வகை தூரம் பின்னாடி போயிடுச்சுன்னு இன்றைக்கி கொடுத்துருக்கான் அறிக்கை. என்ன பண்ணுறது, இப்படி பின்னாடி போயிட்டுருக்கோம். எல்லோரும் வந்து ராக்கெட்டு கீக்கெட்டு விட்டுக்கிட்டு இருந்தாக்கா ராமர் கதையை சொல்லி அம்பு விடுறது எப்படி, இது விடுறது எப்படின்னு போயிட்டுருக்கு, பின்னோக்கி போயிட்டுருக்கு. யாரோ ஒருத்தர் சொல்கிறா கூட பிரச்சனை இல்லை. ஐஐடி மாதிரி இந்தியாவோட முன்னணி கல்வி நிறுவனத்தோட இயக்குனர் சொல்கிறது தான் எப்படி போய் சேரும்? பொறியியல் துறையிலே மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறது ஐஐடின்னுவாங்க. ஐஐடிங்கிறது வந்து ஒரு பெரிய படிப்பாளிகள் இருக்கிற இடம்னு ஒரு காலத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ அது வந்து சாமியார் படப்பாம்பு மாறிடுச்சு. அதான் அதை போய் இன்றைக்கி ஐஐடியிலேருந்து வரவங்க யாருக்கு என்ன மரியாதை இருக்குது? அவங்க நான் பல டிசி மீட்டிங் நடக்கும், டாக்டரல் கமிட்டி மீட்டிங், அதில் என்னுடைய துறைக்கு நான் போவேன். அப்போ இவருடைய இது ஐஐடியிலேருந்து வருவாங்க. அந்த வந்து உட்காந்து பேசும்போது அப்படியே உலகமே தான் கீழே இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் 2 தடவை எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. 2வது தடவை நான் கேட்டேன். நான் வந்து ஒரு பொறியியல் பல்கலைக்கழகத்தில் தான் இருக்கிறேன், நீங்கள் இந்த ஐஐடியில் இருக்கீங்க. இப்போ என்னுடைய இதில் வந்து பேட்டன்ட்டை நான் வாங்கியிருக்கிறேன். நாங்கள் கண்டுபிடிச்சது எங்களுடைய இது கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு 6 பேட்டன்ட்டை நான் வச்சுருக்கேன். அது வந்து அகில உலக அளவில் பரிசெல்லாம் வாங்கியிருக்கிறேன். ஒரு பேட்டன்ட்டாவது ஐஐடியில் வாங்கினதா எதாவது காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். 6 ஐஐடியோ 7 ஐஐடியோ இருக்குது. என்ன உங்களுடைய சாதனை, எத்தனை பேட்டன்ட் உங்களுக்கு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் உன்னை பற்றி என்ன உன் காலேஜில் படித்தாக்க இப்போ அமெரிக்காவில் வேலை கிடைக்குங்கிறத தவிர எக்ஸ்போர்ட் குவாலிட்டியை தவிர இந்தியாவுக்கு உங்களால் என்ன லாபம் அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான் ஐஐடி. அது ஒரு காலம். ஐஐடிங்கிறது பெரிய படிப்பாளிகள் இடம். அப்புறம் தான் போக போக தெரிஞ்சு போச்சு அது ஒன்றும் இல்லை. எவனும் இங்கே இருக்கிறது இல்லை. படிச்சுவிட்டு அமெரிக்கா போயிடும். நம்ம காசு தண்டம், நம்ம வரி பணம் வீணாக போகுது அவங்ககிட்ட. இப்போ ஒரு பிஸ்னஸாகவே மாற்றிட்டாங்க இல்லையா? மாட்டு மூத்திரத்தை வந்து கோமியத்தை ஆன்லைன்லேயே வாங்குறாங்க. அதான் இப்போ பாட்டில் பண்ணி விற்கலாமே. மாட்டு மூத்திரத்துக்கு பேரும் மாப்சி அப்படின்னு வச்சு விற்கலாமே. பெப்சி மாதிரி மாப்சி, மாட்டு மூத்திரம், மாப்சி விற்கலாம். அதான் நான் தான் சொல்கிறேன்னு. ஐஐடி ஹாஸ்டலில் வந்து டெய்லி காலையில் இது பெட் காஃபிக்கு பதிலாக கோமியம் எல்லாத்துக்கும் ஒரு டம்ளர் கொடுத்து சப்ளை பண்ணலாமே. சாணியை கரைச்சி சாம்பார் வைக்கலாமே. காலையில் அதெல்லாம் மதியம் வந்து மாட்டுக்கறியா? அவ்வளோ உறுதியாக சொல்கிறாருல்ல. காலையில் மாட்டு மூத்திரம், மதியம் மாட்டுக்கறியா? சாணி கறி சாப்பிட்டாங்க அது வேறு, அது நாம் சாப்பிட்றோம். அவங்க அது குடிக்கிறது. இதெல்லாம் வந்து மெஸ்ஸெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், பண்ணுவார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கோமியம் குடிக்கிறவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள பார்த்தா கொஞ்சம் இழிவாக பார்க்குறாங்க இல்லையா? மாட்டுக்கறி சாப்பிட்டோன்னா வந்து நீங்கள் புனிதமாக பார்க்குறோம், நீங்கள் அதை போய் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா? மூத்திரம் குடிக்கிறது பெட்டர்னு நினச்சேன்னா நீ அதை பண்ணிக்க, நான் கறியை திட்டு போகிறேன், அவ்வளோதான். உலகம் முழுவதும் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க. அதில் இருக்கிற எதிர்ப்பு சக்தி இதுலேயே அதிகமாக இருக்கு இல்லையா மாட்டுக்கறியிலையும்? மாட்டுக்கறி வந்து இப்போது டென்னிஸ் கிருஷ்ணன் ஒரு பிளேயர் இருந்தார் இந்தியாவில் வந்து டென்னிஸ் ஆடி. இன்னும் சொல்ல போனால் ஆசியாவிலேயே விம்பிள்டனில் வந்து சீடட் பிளேயராக வந்தவர். சீடட் பிளேயர்னால் ஃபஸ்ட்டு 10 இருக்கவங்களுக்கு சீடட் பிளேயர்னுவாங்க. 3rd பிளேஸுக்கு வந்தார் சீடட் பிளேயர். ஃபஸ்ட்டு ஏஷியன் டு பிகம் சீடட் பிளேயர் அண்ட் டென்னிஸ். ஆனால் அவரால் விம்பிள்டனை ஜெயிக்கவே முடியல. அதுக்கு அவரை கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து பிராமணனாக இருக்கிறதுனால அந்த கிக்குங்கிறது, அதாவது இந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் கேமில் வந்து எதிராளி தொலைச்சி கட்டுங்கிற மாதிரி ஆடினா தான் ஜெயிக்க முடியும். அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் எனக்கு பாருங்கள. அதுக்கு காரணம் எங்கள் வீட்டில் எனக்கு பீஃப் செஞ்சு போட மாட்டாங்க. பீஃப் போட்டு இருந்தாக்கா நான் என்னுடைய சர்வீஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. அதுக்கு காரணம் நான் பீஃப் சாப்பிடல அப்படின்னு. பீஃப் எல்லா கேம்ஸு அது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உழைக்கிற வர்க்கம் வந்து பீஃப் தான் சாப்பிட்டாங்க. ப்ரோட்டீன் வந்து ஆகும். அதுக்கு பீஃப் தான் பெஸ்ட்டுக்கா. இது வெளிநாடுகள்ல எல்லாம் வந்து ஐரோப்பியெல்லாம் வந்து பால் கறக்கிறதுக்கு தனியாக மாடுகளும் பீஃபுக்குன்னு தனியாக மாடுகளும் இருக்கும். மாட்டுக்கறி சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. மாட்டுக்கறியில் இருக்கிற அதே ப்ரோட்டீன் வந்து காய்கறியில் இருக்குது இல்லை? நீங்கள் அதுக்கு பதில் அதை எடுத்துக்கோங்க அப்படின்னா வேண்டாங்கல்ல. காய்கறியில் இருக்கிற சக்திகள் பூராமே வைட்டமின் மாத்திரையில் இருக்குது. நீங்கள் காய்கறி சாப்பிட்றீங்க, அது கூட தேவை. மாத்திரையை சாப்பிட்டா முடியும். சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு தாய் மகனும் பேசுகிறாங்க. மகன் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவார், தாய் வந்து அதை எதிர்க்கிறாங்க. அவங்க வெளிப்படையாக சொல்லும்போது என் பையன் மாட்டுக்கறி சாப்பிட எனக்கு பிடிக்கலன்றாங்க. அந்த பையன் வந்து அதற்கு எதிராக வாதாடும்போது நீங்கள் கூட தான் பால் வந்து மாட்டில் கறந்து தான் குடிக்கிறீங்க, இப்போ இது வந்து நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னா அது மட்டும் ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்களே. இந்த வாதம் சரியானது நினைக்கிறீங்களா? நிச்சயமா கண்டுகொண்டு துரோகங்க. நான் ஒரு டிவிலே நான் அதை பேசுகிறேன். சைவத்தை பற்றி பேசும்போது உன்ன மாதிரி நான் துரோகம் பண்ணலையா? கண்ணுக்குட்டிக்கு பால் கறக்க கண்ணுக்குட்டியை குடிக்க வைக்கிறேன். கண்ணுக்குட்டிக்கு தான் சொரக்குறோன்னு தாய் போச்சு ஏமாறுது. ஏமாற்றி தான் நீ பால் கறக்கிற? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி தானே கறக்குறீங்க. கண்ணுக்குட்டி எதுக்காக முதல்ல குடிக்க விட்றீங்க? கண்ணுக்குட்டி பால் அந்த காம்பை பிடிச்சி இது பண்ண உடனே பால் சுரக்க ஆரம்பிக்குது. கண்ணுக்குட்டி கொடுக்குறோம், அதுக்கு சுரக்குது. அதை கண்ணுக்குட்டியை உடனே பிடிச்சி எடுத்துக்கிட்டு போய் அதை தரன்னு எடுத்துக்கிட்டு போய் அந்த பாலை கறக்கிறேன். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தான். அந்த பாலுங்கிறது எதுலேருந்து வருது? மாட்டு ரத்தம் தானே பாலாக மாறுது வருது. அது மாதிரி நான் மாட்டையே தின்னு விடுறேன். அவ்வளோதான். உலகத்தில் மனித இனத்தில் தான் சைவங்கிறது ஒன்று இருக்குது. மிருகங்களில் வந்து பார்த்திங்கன்னா யானை, மாடு. யானை தான் பூமியில் இருக்கிற நிலத்தில் வச்சுக்கிற இதில் வந்து மிகப்பெரிய மிருகம் யானை. சுதந்திரமாக இருக்கா? மனுஷன் பின்னால் வாழை சுட்டிக்கிட்டு பேசாமல் போயிட்டு மனிதனை நம்பிக்கிட்டு இருக்கு. எதெல்லாம் கருத்திங்களே அதெல்லாம் அடித்து நம்ம தின்னுறோம். புலியை வச்சு குழம்பு வைக்கிறது இல்லை, சிங்கத்தை அடிக்கிறது இல்லை. சிங்கத்தை கட்டால் நம்ம ஒதுக்கி போயிடணும். அதுக்கெல்லாம் சுதந்திரமாக இருக்குது. அடிமையாக பார்த்தா மாடு இது மாடு இதெல்லாம் வந்து எருமை எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அடிமையாக நிற்கிது. சுதந்திரமாக வாடுற பிராணிகள்லாம் நான் வெஜிடேரியன் இருக்கிறதா சுதந்திரமாக வாடுற பிராணிகள். உங்களுக்கு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வேணும்னாக்கா நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு தான். ரெண்டாவது இந்த கோரைப்போல் இருக்குது, இது எதுக்காக வந்தது? மாமிசத்தை கடிக்கிறதுக்கு தான் வந்தது. முதல் மனிதன் தோன்ற போது மாமிசம் தானே சாப்பிட்டான். உலகத்தினுடைய நாகரிகமாக நான்வெஜிடேரியனால தான் வந்து. அது தெரியுமா உங்களுக்கு? மிருகங்கள் வந்தது, அதுக்குள்ளே கொல்றதுக்கு இவனுக்கு ஒன்றும் பண்ண தெரியல. முதலாக ஆயுதம் செய்கிறான். அந்த ஆயுதத்துக்கு அறிவை பயன்படுத்துகிறான். அறிவை பயன்படுத்தி ஆயுதத்தை இது பண்ணுறான். ஆயுதத்தை எடுத்து துரத்தி அடிக்க முடியல.
அது கூடவே வேகமாக ஓடுனாக்கா அதை ஒரு வண்டி வேணும் அப்படின்னு பார்க்குறான். ஒரு வண்டி செய்கிறான், சக்கரம் செய்கிறான். இப்படி தான் அறிவியல் வளர்ந்தது. நான் வெஜிடேரியன் தாங்க அறிவியை வளர்த்தனாங்க. புல் மாடு மாதிரி புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா மாடோட நாமளும் புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தோம். அதனால் அறிவை வளர்த்துறதுக்கு வளர்ந்தது காரணமே நான் வெஜிடேரியன் தான். இவன் என்ன பண்ணான், வேதம் அது இது, நான் வேதத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? இப்போ கருமதி பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், வேறு அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? வேதங்களில் அறிவுபூர்வமான ஏதாவது விஷயம் இருக்குதா? உண்மையை சொல்லப்போனால் வேதத்தில் வந்து மாட்டுக்கறி எப்படி சாப்பிடணுங்கிறது 33வது சருக்கம் பூரா வந்து மாட்டுக்கறி எப்படி திங்கணுங்கிறது தான் வேதம். ராமரே மாட்டுக்கறி சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிட்டாரு. காட்டில் இருந்தாங்க, எதை சாப்பிட்ருப்பான்? அங்கே என்ன ஆப்பிளும் ஆரஞ்சுமா கிடச்சிருக்கும்? மானை வேட்டையாட போனான், எதுக்காக போனான்? மாரிச்சங்கரை என்ன அந்த வேட்டையாடி கொண்டு வந்து அந்த மானை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கா? அந்த மானை அடிச்சுக்கிட்டு வான்றிருக்கா, அதுக்கு தான் வேட்டையாட போனான். கொண்டு தானே இது பண்ணுறான், கொண்டு சாகும்போது தானே மாரிச்ச வந்து ராமானு கத்திட்டு விடுவான். உயிரோட வச்சு வளர்த்துறதா தான் உயிரோட தானே பிடிக்க பார்த்துருப்பா. ஆக அதுலேருந்து என்ன தெரியுது, மான்கறி சாப்பிட்ருக்கான். ரெண்டாவது ராமன் வந்து பிராமணன் இல்லை, சத்திரியன் வந்து நான் சாப்பிடுவேன். மகாபாரதத்தில் கடற்கஜெல்லாம் நரமாமிசமாக சாப்பிட்டதா தானே கதை. அவங்களாம் வேதாளம் தானே. இப்போ இந்த மாட்டுக்கறிக்கு எதிரான அரசியல் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக தான் அதிகமாகிடுச்சு நினைக்கிறீங்களா பாஜக ஆட்சிக்கு வந்து? இவங்க வந்ததுக்கப்புறம் இவனுங்களுக்கு விஷயம் தெரியல. ஆரியர்கள் தான் மாடை தின்னோடுது. திராவிட இனம் தான் வந்து மாட்டை கும்பிட்டவங்க. அரப்பாம் கொஞ்சம் தரவில் கிடைச்ச அந்த குறிகள் எல்லாமே மாட்டுக்கு அலங்காரம் பண்ணி மாட்டை கும்பிடுற மாதிரியான சீல்கள்லாம் கிடைச்சதுனால தானே அது வந்து திராவிட நாகரிகம்னு சொன்னாங்க. ஆரியர்கள் மாடு தின்னுவாங்க. அவங்க வந்து பிரேரி புல்வெளி ஆப்கானிஸ்தான் அந்த ஏரியாவிலலாம் இருந்தபோது மாடு ஓட்டிகிட்டு இருந்தாங்க, மாட்டுக்கு பாலை குடித்தாங்க, மாட்டை வெட்டி சாப்பிட்டாங்க. அப்படி தான் அவங்க வாழ்த்துக்கிட்டாங்க. நாடோடிகள் தானே, நோமாட்ஸ். எந்த நாடும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அப்படி வந்தவங்க தான் இந்தியாவில் இந்த இந்து நதின்னு சொல்கிறான். அந்த நதி வந்து அவ்வளோ பிரபாவமாக இருக்குது. அது அந்த நதிக்கு அரப்பா முகத்தாரோட பற்றிலாம் கேள்விப்பட்டு இந்த ஊருக்கு போகலான்னு அந்த கைபர் போகலான்னு கணவாய் வழி வந்தவங்க தான் அவங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க மாட்டை இது பண்ணி எல்லாம் பண்ணுறதை பார்த்து தான் பௌத்த மதம் தோன்றதுக்கு காரணமே தானே. மாட்டை தொட்டி நான் தொலைச்சி போடுவேன். அப்புறம் தானே யாகம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் தானே பிரம்மனும் காலி ஏற்பட்டான். இப்போ மாட்டுக்கறி அரசியலையும் தாண்டி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளானது. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க இல்லையா? பொதுவாகவே தமிழர்களோட வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் வருடம் வந்து ஜல்லிக்கட்டில் வந்து சிலர் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிற இதில் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்காக ஆதரவாக போராட்டம் பண்ணவங்களே இப்போ இறக்குறத பார்த்து இதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்கிறாங்க இல்லையா? உங்களோட கருத்து என்ன? கிரிக்கெட்டில் வந்து ராமன் லம்பான்னு ஒரு பிளேயர் இருந்தார், சில்பல் இருந்தார் ஃபீல்டிங்கில். அவன் அடித்தான் ஒரு அடி, நான் மண்டையில் அடித்து ஸ்பாட்டில் டைடு. கிரிக்கெட்டை பேன் பண்ணுது. கான்ட்ராக்டர்னு ஒரு பிளேயர், கேப்டன் ஆஃப் தி டீம், வெஸ்ட் இண்டீஸில் ஃபாஸ்ட் பவுலிங் போட்டு மண்டை உடஞ்சி பிரெயின் இதாகி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் கொண்டு போட்டு கை காலெலாம் விழுந்து கிடந்தேன். பேன் பண்ணி. இல்லை அப்போ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை, இப்போ ஹெல்மெட் வந்துருச்சு. கான்ட்ராக்டர் இருந்தபோது ஹெல்மெட்லாம் போட்டேன். முகத்தை கவர் பண்ணி கான்ட்ராக்டருக்கு தலையில் அடிப்பட்டதுக்கு பிறகு தான் ஹெல்மெட்டை கொடுத்தேன். எவ்வளோ பாதுகாப்புங்க. முழங்கால் அடிப்படக்கூடாதுங்க பேடு, உயிர்நிலையில் அடிப்படக்கூடாது இந்த கார்டு, கையில் க்ளவுஸு, ஹெல்மெட்டு. இப்படி என்னத்துக்கு அந்த ஆட்டம் ஆடுறீங்க? பேன் பண்ணுங்க. கிரிக்கெட்டை பேன் பண்ணுங்க, ஜல்லிக்கட்டை பேன் பண்ணுங்க. விபத்து ஆபத்து நோய்ங்கிறதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாத ஒரு விஷயம் இல்லை. அது எதேச்சியாக தெரியாமல் போகிறது வேற. நம்ம தெரிஞ்சே வந்து இந்த இடத்துல மாட்டு விளையாட்டு போனோன்னா வந்து இறக்குறாங்கன்னு தெரியுது. கிரிக்கெட் அப்படி தானே, தெரிஞ்சால் தானே போய் ஆடுறீங்க. எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் பெரிய பிளேயர் இருந்திருக்காங்க. பெரிய பிளேயர். டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா கடந்த 10 ஆண்டுகளில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் இருந்திருக்காரு. கிரிக்கெட் இப்போ 10 ஆண்டுகளாக இல்லாமே போயிடுச்சு, அது வேற விஷயம். கிரிக்கெட் நல்லா இருந்த காலத்துலேயே இதாகி போச்சு. ஒலிம்பிக்கில் டென்னிஸ் கூட அதே வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்டென்வர்ஸ் கேம், ஹார்ட் அட்டாக் வரும். ஜிம்முக்கு போகக்கூடாதுங்க. எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க. நிறைய வீடியோஸ் வருது. பிரபலமான நடிகர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. ஜிம்மை மூடுங்க, அவரை கூப்பிடுங்க. நானே மாறிவிட்டேன் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து என்ன, ஜல்லிக்கட்டு வந்து இவனுக்கு ஆடுற கேம் இல்லை. இந்த மாதிரி இடத்துல அவனுக்கு இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு கேமில் அவங்க ஆடுற ஒரே கேம் வந்து கிரிக்கெட்டு. அதை தவிர அவனுக்கு வேறு எந்த கேமுக்கும் அவங்க வர இல்லை. நான் சொல்கிறது வந்து பிராமணர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுலாம் சொல்லலை. சாதாரண மக்கள்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி குடும்பத்தினர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுல விமர்சனம் வைக்கிறாங்க. இராணுவத்தை மூடுங்க. இராணுவத்தில் போனால் அவன் செத்து போகிறான், அந்த குடும்பம் பாதிக்கப்படுத்துல. இராணுவத்தை தடைப்படும். கப்பலில் போகிறீங்க, கப்பல் கவுந்துருது, கப்பலை நிறுத்துங்க.
ஆகாயத்திலிருந்து கொடுத்தா பாடி கூட கிடைக்குது. வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளில வரக்கூடாது. வெளியே வராத, சுற்றி கம்பி இதை போட்டுக்க உள்ள சாப்பாடு வச்சுக்க, உள்ள அப்படி சாப்பிட்டு அப்படியே இரு. ஜெயிலில் மாதிரி. ஜெயிலெல்லாம் தெரியாது, நீ உயிரோடு இருக்குங்கிறது தான் உனக்கு உன்னுடைய ஒரே லட்சியம் உயிரோடு இருக்கிறது. இதெல்லாம் பண்ணிக்க, யார் வேணாம், அவ்வளோ. எதில் ஆபத்து இல்லைங்க. இப்போ மருத்துவத்துறையில் இருக்கிறோம், நோயாளிகளை பார்க்குறோம், அவங்ககிட்ட தான் எனக்கு நோய் வரும். அக்கா நான் தொழிலை விட்டுருதா? நானே பார்த்து விட்டேன், இதை பிறகு எனக்கு தொழிலை விட்டுட்டு போகிறதா? சர்ஜரி பண்ணுறோம், செத்து போகிறோம், சர்ஜரியை பண்ணாதே, நானே பார்த்து விட்டேன், இனி சர்ஜரியை பண்ண மாட்டேன், போய்ட்டு வரா? race the which doesn't fight don't have the right to exist. எந்த ஒரு இனம் போராடாமல் இருக்கிறதோ அந்த இனம் வாழ்வதற்கு தகுதியற்றதுங்கிறோம். மிருகங்கள்லாம் வந்து ஒவ்வொன்றா அழிஞ்சிக்கிட்டு வந்தது காரணம் எதிர்த்து போராடல. அந்த மனிதனுடைய ஆரம்பம் ஆனதுக்கு பிறகு யானை அவ்வளோ பெரிய பிராணி, இவனை விட்டோம்னா இவன் நம்மளை துளர்த்தி விடான்னு சொல்லி சரண்டர் ஆகிடுச்சு. நம்மகிட்ட சிங்கம் புலியெல்லாம் இருக்க முடியாது. என்னடா நீ பண்ண ஒன்று தீர்த்து விடுவாங்க. கடைச்சோலாம் அதுங்க நம்மக்கிட்ட பழகிட்டு, அதில் நாய் இவங்ககிட்ட இப்படி சோர்த்திக்கிட்டு இருந்தோம்னா வாழ்ந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் பிடிச்சிக்கிச்சு. அது மாதிரி இருக்கணுங்கிறாங்க. வேறு விளையாட்டுகள்ங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கொள்ளையறுத்து எழுவுதல்னு அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கி அதுக்கு பதிலாக தான் கார் ரேஸ் வந்துருச்சு. அன்றைக்கி வந்து மிருகங்களை நம்பி நம்ம வாழ்ந்துக்கிட்டு அதை பிடிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம். சீறி வந்த புலி எதனை முரத்தினாலே சிங்கார மரத்தி ஒருத்தி துரத்தினாலே ஒரு முரத்தில் அடித்து புலியை ஓட்டுறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளாரெலாம் புலிகள் வர்ற மாதிரி இருக்குது. நாங்கள் பஸ் கம்பெனி ஆரம்பித்த போது எங்களுடைய பஸ் எல்லாம் வந்து காடு வழியாக தான் போகும். சேலம் தருமபுரியெல்லாம் வெறும் காடுகள் தான். தொப்பூர் கணவாய், மஞ்சவாடி கணவாய், இந்த ரூட்லலாம் எங்கள் பஸ் எல்லாம் போகும். சிறுத்தையும் புலி வந்து உள்ளே பாஞ்சிடும். அப்போ வந்து ரெண்டு பக்கம் எல்லாம் பஸ் எல்லாம் மூடி இருக்குது இல்லையா, அது மாதிரி இருக்காது, கம்பி தான் இருக்கும். கம்பி போட்டு அது திறந்தது தான் இருக்கும். அது மாட்டு வண்டி மாதிரி தான் இருக்கும், ரெண்டு பக்கம் திறந்து தான் இருக்கும். அப்படியே உள்ளே பாஞ்சிடும். அதனால் எங்கள் டிரைவருக்கிட்ட எல்லாம் துப்பாக்கி கொடுத்து வச்சோம். அப்புறம் சில சிறுத்தைகள்லாம் ரொம்ப ரகலை பண்ண ஆரம்பிக்கும். எங்கள் அப்பாவெல்லாம் வந்து அப்போ வந்து கவர்மெண்ட் ஷிக்காரின்னு ஒரு இது பதவி இருந்தது. அதாவது அரசு அனுமதி பெற்ற வேட்டைக்காரர். எங்கள் அப்பா அதில் ஒருத்தர். சேலம் இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 3 பேர் இருந்தாங்க. முனுசாமி நாயுடுன்னு ஒருத்தர், எங்கள் அப்பா ஒருத்தர், இன்னொருத்தர், 3 பேர். எங்கேயாவது இந்த மாதிரி மனிதர்கள் அப்போ இருக்காங்க அடிக்குதுன்னாக்கா கலெக்டர் ஃபோன் பண்ணுவார், அதை கொஞ்சம் பார்த்துருக்காங்க. அது மாதிரி தான் தொப்பூர் கணவாயில் ஒரு சிறுத்தை வந்து நிறைய பேர்த்த கொண்டுக்கிட்டே இருக்குது. எங்கள் அப்பா கிட்ட சொன்னாங்க, இவர் போயிட்டார், போய் ஷூட் பண்ணிட்டார். ஷூட் பண்ணி அது விழுந்துருச்சு. அவர் 3 நண்பர்களோடு போயிருந்தார். விழுந்ததுக்கப்புறம் அது போய் எடுக்கிறதுக்கு போனால் 3 குட்டிங்க முடியாது. அப்போ தான் இவருக்கு தெரிஞ்ச தாயை கொண்டுட்டோன்னு தெரியும். அந்த 3 குட்டியை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் வளர்த்தணும். அப்போ லீகலாக வளர்க்கலாம் வீட்டில்? அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, அது வீட்டில் கொண்டு வந்து வளர்த்தணும். அது என்ன ஆச்சுன்னா, ஒரு சிறுத்தை வந்து வேலை பார்க்குற டிரைவருடைய பொண்ணை வந்து அடிச்சிடுச்சு. அடிச்சிட்டோன்னா அது மாதிரி பண்ணி மனித ரத்தம் பட்டுடுச்சுன்னா மனுஷத்துக்கு அதை அலைய ஆரம்பிக்கும். மேண்டேட் இருந்துட்டு அதை சுட்டு கொண்டு விட்டாங்க. மிச்ச 2 வந்து கொண்ட போது அப்போ எம்எஸ் சுப்புலட்சுமி எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி வந்தவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்ட உடனே அந்த 2 சிறுத்தையை குட்டியை அவங்கள்ட்ட கொடுத்தா, நேராக அவங்க வீட்டுக்கு வந்தபோது அதை குட்டியை பார்த்துட்டு நேராக அதை எடுத்துகிட்டு போவோம். அது மாதிரி இந்த வரலாறுலாம் எங்களுக்கு இருக்குது. இது இப்போ சொன்னால் இதெல்லாம் சொன்னாக்கா விட்றான் பாருங்க, அதை கேட்டு நாய் விட்றான் பாருங்க, அதை எனக்குன்னு ஒரு செட் இருக்காங்க இந்த மாதிரி எழுதுறதுக்கு, அவங்கெல்லாம் போடுவாங்க. அவங்களுக்காக அதெல்லாம் மட்டும் பண்ணிட்டு தான் இல்லை அவங்களுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன். இந்த கேட்டு நாய் விட்றான் பாருங்க அப்படிங்கிற அதை எழுதுறதுக்காக சொன்னேன். அதனால் இதெல்லாம் வந்து என்ன, இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, கடல் வாழ் பிராணிகளில் சைவமே கிடையாது. நான் மானெல்லாம் சைவம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது அந்த டியர் பார்க்கு பின்னாடியே இருக்குது இல்லை, அந்த அந்த மானுங்கள்லாம் வந்து உள்ளே மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். ராஜ்பவன்லேருந்து அப்படியே வந்துக்கிட்டு எல்லாம் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ஏன் ரூமுக்கு முன்னாடி நிறையா நிற்கும், 4-5 மானுங்க நிற்கும். என்னன்னா மத்தியானம் சாப்பாட்டில் நான் வெஜிடேரியன் கொண்டு வர நான் தான் ரூமுக்குள்ளாரே வந்துருங்க, வந்து சிக்கனை நிம்மதியாக வாங்கி சாப்பிட்டுக்கணும். ஒரு நாள் பார்க்கலாம், நான் கொடுக்குறேன் சாப்பாடு கொடுக்குறேன், அங்கே வந்து முகர ஆரம்பிச்சு உடனே பார்த்தேன், சரி கொடுத்து பார்க்கலான்னு கொடுத்தா நம்மளை விட அப்புறம் பார்த்தா 6-7 மாடு வர ஆரம்பிச்சிருச்சு. வெஜிடேரியன் கிடைக்கல, அதுங்களுக்கு கிடைச்சா அதுங்களும் சாப்பிடும். கடல் வாழ் பிராணிகளில் வந்து வெஜிடேரியனே கிடையாது. ஒரு சின்ன மீனை பிடிச்சி பெரிய மீனை பிடிச்சி அந்த பெரிய மீன் இப்படி பிடிச்சி சின்ன பிராணிகளை தின்னு தான் வாழுது. அதுக்கு அடுத்த அப்படி சொல்கிறேன், நீங்கள் வெஜிடேரியன் நீங்கள் சொல்லிக்கலாம்,
உங்களுடைய லங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான வைரஸ் இருக்குது. எப்படி நீங்கள் வெஜிடேரியன்? குடலுக்குள்ளாரையே லாக்டோ பேசிலஸ்ன்னு ஒரு பாக்டீரியா இருக்குது, அத்தனையும் இருக்குது. நீங்கள் மூச்சு எழுகிற காற்றுல வந்து கோடிக்கணக்கான கிருமிகள் உள்ளே போகுது, அத்தனையுமே உள்ளே போய் சாகுது. ஸோ வெஜிடேரியன் ஒரு கிடையவே கிடையாதுங்க. நாம் வெஜிடேரியன் இல்லைங்கிறதுக்கு தான் கறியை கடிக்கிறதுக்காக தான் கோரைப்பாங்க, கிழிக்கிறதுக்காக தான் அந்த கோரைப்பாங்க. ஆக நம்மளும் வெஜிடேரியன் கிடையாது, இது தெளிக்கப்பட்டது. நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவலில் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.